வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா, அழைத்தல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. 13 பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்ச ஒரு பிளேயர், கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து மேலே வந்த ஒரு பையன். சின்ன பையனாக இருந்தப்ப நான் டயட் பற்றிலாம் அவ்வளோவா பெருசாக திங்க் பண்ணதில்லை. பட் அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு தான் அதிக முறை யோசிச்சிருக்கேன்னு அவரே சொல்லியிருக்காரு. யூபியில் 2001 பிறந்த யசஸ்வி ஜெய்ஸ்வால், அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு எளிமையான ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்து கிரிக்கெட்டை எந்த சுச்சுவேஷன்லையும் கைவிடாமல் ஃபேமிலிக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணி அந்த வறுமையை மீண்டு வந்ததெல்லாம் ஃபினோமினல்ங்க. வறுமை மிகுந்த போதிலும் வலிமை குறைந்த போதிலும் வீரன் சற்று கூட வாள் தரிப்பதை நிறுத்தவில்லை. ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து கிரிக்கெட் உலகத்தில் தன்னை ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக மாற்றிக்கினது தான் இவரோட கதை. இவரோட கதை நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தன்னுடைய 11 வயசில் மும்பைக்கு இவங்க ஃபேமிலியாக வராங்க. ஆனால் இவரோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியானதே இல்லைங்க. மிட் நைட்டில் பானிபூரி விற்று கிரிக்கெட்டுக்காக தன்னை போராடி தன்னை ஒரு மெழுகேற்றி கொண்டாருன்னே நம்ம சொல்லலாம். இவரை 2015 ஸ்கூல் கிரிக்கெட்டில் 319 ரன் அடித்து கிரிக்கெட் உலகத்துக்கு தன்னை ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டாரு. இது அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். 2020 ஜெய்ஸ்வாலை ராஜஸ்தான் ராயல்ஸ் IPL ஏலம் எடுக்கிறாங்க. 2023 சீசனில் இவர் தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்துறாரு. ஃபாஸ்டஸ்ட் 50 அடிக்கிறாரு. அப்புறம் பெரிய பெரிய இன்னிங்ஸ் ஆடி என்னடா ஒரு சின்ன பையன் இப்படி ஆடுறானேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வியக்க வச்சாருன்னே சொல்லலாம். 2024 2 டபுள் செஞ்சுரி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா. ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் 2 டபுள் செஞ்சுரி அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. யாருக்கெல்லாம் தெரியும் வினோத் காம்ப்ளியை பற்றி? ஃபார்மர் இந்தியன் டீம் பேட்ஸ்மேனான வினோத் காம்ப்ளி கூட இவரை ஏன் கம்பேர் பண்ணணும்? வயசு சிறுசு, ஆனால் ஜெய்ஸ்வாலோட கால் தொட ரொம்ப பெருசுங்க. ஜெய்ஸ்வாலோட பேட்டிங் ஸ்டைல் பார்த்தோன்னா ஓப்பனர்னால் ஃபஸ்ட்டு பால் டொக்கு வைக்கணும் அப்படிலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு பால் வரதா வந்த வேகத்திலேயே அடிப்பார். இதை நம்ம இதுக்கு முன்னாடி வேறு ஒரு இந்தியன் ஓப்பனர் கிட்ட பார்த்துருக்கோம். அது யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜெய்ஸ்வாலால் எந்த சுச்சுவேஷன்லையும் ஆட முடியும்னு சொல்லி நான் சொல்லலை. இந்த கிரேட் கிரிக்கெட்டர் பிரையன் லாராவே ஜெய்ஸ்வாலை பற்றி சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன வயசில் ஒரு சின்ன பையன் இவ்வளோ பேர்ட்டு இவ்வளோ நல்ல ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். ஜெய்ஸ்வாலோட ஸ்டாட்ஸை பற்றி நம்ம பார்க்கணும்னா அதுவும் நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் அவரோட ஸ்டாட்ஸை பற்றி பார்க்கலாம். ஜெய்ஸ்வால் 17 டெஸ்ட் மேட்ச்சில் 1600 ரன் அடிச்சிருக்காரு. 53.33 பேட்டிங் ஆவரேஜ் வச்சுருக்காரு. 68.05 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. 4 சதங்கள் அடிச்சிருக்காரு. 8 அரை சதங்கள் அடிச்சிருக்காரு. இந்த 1600 ரனில் 183 ஃபோரும் 38 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. நம்ம எஸ்பெஷலி இவரோட ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரி பற்றி பார்க்கலாம். 191 ரன் அடிச்சிருக்காரு. 200 ரன் எடுக்க இன்னும் 9 ரன் தான் தேவை. 9 ரன் அடித்தா பெரிய சாதனை. மோஸ்ட்லி இந்த மாதிரி டைமில் நிறைய பிளேயர்ஸ் நிறைய பேட்ஸ்மேன் சிங்கிள் தட்டி ஆடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாங்க. ஏன்டா ரிஸ்க் எடுக்கணும், ஓடியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. பட் இவர் கொஞ்சம் கூட அதை பற்றிலாம் யோசிக்காமல் 191 ரன்னில் இருந்து இங்கிலாந்து போலரான பஷீர் ஓவரில் ஒரு 6 ஒரு 4 கண்டினியூஸாக அடித்து தன்னோட முதல் இரட்டை சதத்தை எந்த ஒரு பயமும் இல்லாமல் பதிவு பண்ணுறேன். இவரை ஏன் வினோத் காம்ப்ளி கூட கம்பேர் பண்ணாங்கன்னா, காம்ப்ளி 21 வயசில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக டபுள் செஞ்சுரி அடித்தார். நெக்ஸ்ட்டு 21 வயசில் சுனில் கவாஸ்கர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஜெய்ஸ்வால் 22 வயசில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுவும் ஜெய்ஸ்வால் டபுள் செஞ்சுரி மட்டுமே 2 முறை அடிச்சிருக்காரு. என்ன கேட்டால் இவர் ஒரு கெத்தான ஓப்பனிங் மெட்டீரியல் தாங்க. இவரை 3 ஃபார்மேட்டுக்குமே நம்ம இந்தியன் டீம் ஓப்பனராகவே யூஸ் பண்ணிக்கலாம். T20 ஆகட்டும், ODI ஆகட்டும், டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும். ஏன்னா கொஞ்சம் கூட பயமும் இல்லாமல் வர பால் அப்படியே பார்த்து நின்று பதறாமல் ஆடுறதெல்லாம் ஒரு தனி கலங்க. இவருக்கு ஓப்பனிங் பார்ட்னராக யார் இறங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஜெய்ஸ்வாலோட லைஃப் ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, எந்த சிரமத்தையும் தாண்டி வெற்றியை அடைய முடியும்னு நம்பிக்கையோடு உழைக்கணும். அப்படி நம்ம நம்பிக்கையோடு உழைச்சா நம்மளால் கண்டிப்பாக அந்த வெற்றியை அடைய முடியுன்றதுக்கு ஜெய்ஸ்வால் ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னே சொல்லலாம்.